நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிரச்சனையை பற்றி சில விஷயங்களை பேசியிருந்தோம். என்ன பிரச்சனை ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும், அந்த பிரச்சனையோட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற இந்திய அரசியல் களத்தில் பேர் போன ஒருத்தர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த சில விஷயங்கள் பிஜேபி சிவசேனா கூட்டணிக்குள்ளே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. மகாராஷ்டிரா தோல்வி காரணமாக அடுத்தடுத்து சில விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி ஷிண்டே ஒரு பக்கம் நின்ட்டார், பிஜேபி வேணாம் அப்படிங்கிற ஒரு பக்கம் நின்ட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரப்பப்படுது. இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மறுத்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த செய்தியில் எது உண்மைத்தன்மை, ஷிண்டே அவர்களோட கருத்துக்கள் எப்படிப்பட்டது, ஷிண்டே என்ன கோணத்தில் இந்த விஷயங்களை தெரிவித்தார், பிஜேபியோட பிரச்சார யுக்தியை பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காரு, இது எப்படிப்பட்டது, இதை பற்றி ஒரு ஆழமான தெளிவான உண்மையான புரிதலை இந்த வீடியோவில் ஏற்படுத்த போகிறோம். உண்மையின் பக்கம் இந்த வீடியோவில் நிற்க போகிறோம். கட்சி பேதம்லாம் விட்டுருங்க, உண்மையின் பக்கம் நிற்க போகிறோம். அந்த உண்மை என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து நான் பேச போகிற விஷயத்தை மறுத்து பேச முடியும். இந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் லோக்சபா தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு இந்த தோல்வி கூட்டணிக்குள்ளே சில சலசலப்புகளை உருவாக்கியிருக்கு. இதில் மாற்று கருத்தே இல்லை, துளியளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு வெற்றியானது கூட்டணியை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகும். ஒரு தோல்வி நீ தப்பு நான் தப்புன்னு சொல்லி இயல்பாக இயற்கையாக எல்லா கட்சியும் எல்லா நாட்டிலையும் இது நடக்கும். ஸோ இந்த கூட்டணிக்குள்ளேயும் சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள இந்த சலசலப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, மகாராஷ்டிரத்தில் பெரிய லெவலில் பிஜேபி அறுவடை பண்ணும் சொல்லி நினைச்சாங்க. ஆனால் அங்கே அறுவடை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 48 தொகுதி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸ் கட்சியானது 13 தொகுதியிலையும், பிஜேபி ஆனது 9 தொகுதியிலையும், உத்தரவு தாக்கரே தலைமையிலான சிவசேனா 9 தொகுதியிலையும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 8 தொகுதியிலையும், ஏக்நாத் ஷிண்டே அவர்களோட அந்த சிவசேனா கட்சியானது 7 தொகுதியிலையும் சுயேட்சையா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அஜித் பவார் தலைமையில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தோல்வி ஒரு பக்கம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்குறதுல, அதாவது 7 சீட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு இணையமைச்சர் அஜித் பவார் என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி கேபினெட்டில் இருந்த ஒருத்தர் தான் நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோம், எங்களுக்கு கேபினெட் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. கேபினெட் இல்லைனா அந்த அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்கலை அப்படிங்கிற முடிவில் அவர் இருக்கார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோல்வி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க, 17 பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதி சுயேட்சைகிட்ட போயிருக்கு. ஸோ 17 அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்த்த நம்பர் கிடையாது. அதுதான் இந்த கூட்டணிக்குள்ள சில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரம் இந்த ரெண்டாவது பாயிண்டை நான் மறுக்கிறேன். ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் தான் ஏக்நாத் ஷிண்டே இந்த விஷயத்தை பேசுகிறாரு. தோல்வி குறித்த காரணங்களை பற்றி சில விஷயங்களை பேசிட்டே வராரு. பிஜேபி அப்படிங்கிற கட்சியானது 400 இடங்களில் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரச்சார யுக்தியாக வச்சாங்க. பிரதமர் நரேந்திர மோடி 10 வருஷமா லீவு போடாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, நாட்டுக்கு அர்ப்பணிப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் அந்த 400 சீட்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை எதிர்க்கட்சிகள் மாற்றி பேசிட்டாங்க, மக்கள்கிட்ட தவறான தகவலை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதாவது அரசியலமைப்பை மாற்றிடுவோம், இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த 400 சீட்டு அப்படிங்கிற எங்களோட வெற்றி முழக்கமானது எதிர்க்கட்சிகளால் அரசியலமைப்பு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிருச்சு. இதற்கு சில உதாரணங்கள் பிஜேபி தரப்புலையும் நடந்திருக்கு. இந்த உதாரணங்கள்லாம் பிஜேபி தரப்பில் நடந்ததுனால இந்த 400 சீட் அப்படிங்கிற அந்த பிரச்சார யுக்தியானது எங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எங்களோட தோல்விகளில் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த 400 சீட் அப்படிங்கிறது ஒரு பெரும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஏக்நாத் ஷிண்டே சில விஷயங்களை சொல்கிறாரு. 400 சீட் அப்படிங்கிறது பிஜேபி சொன்னது நான் தவறுன்னு சொல்லலை. பிஜேபி அந்த 400 சீட்டை சொன்னாலும் அந்த 400 சீட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வச்ச பிரச்சார யுக்தி தான் எங்கள் தோல்விக்கு காரணம்னு சொல்லி தான் ஏக்நாத் ஷிண்டே சொல்லியிருக்காரு. தவிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எந்த இடத்துலையும் அவர் குறிப்பிட்டு பேசலை. பிரதமர் நரேந்திர மோடியால் தான் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. இது அவர் வேலைமாய் கூட சொல்லியிருக்கலாம். மோடி அப்படிங்கிற ஒருத்தர் அதிகார திமிரில் அந்த மாதிரி பேசிட்டார், அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் அவர் அந்த 400 சீட்டுன்னு ஒரு ஆங்கிளில் ஒன்று வச்சாருங்க. அந்த 400 எதிர்க்கட்சிகள் ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிட்டாங்க, அதுதான் எங்கள் தோல்விக்கு காரணம் அப்படின்னு தான் ஏக்நாத் ஷிண்டே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னால மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் ஒரு பூதாகரமாகுது, பிரச்சனையாகுது அப்படிங்கிற மாதிரி செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிடுறாங்க. எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு உண்மையான ஒரு வாதத்தை தான் ஏக்நாத் ஷிண்டே வச்சிருக்காரு. தவிர பிஜேபியை காயப்படுத்தணும், பிஜேபிக்கு சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத அவர் நோக்கம் கிடையாது. தோல்விக்கான காரணங்களை ஆராயும் போது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர் தோல்விக்கு இதுவும் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. இங்கே அவ்வளோதான். பிஜேபி இதை பெருசாக எடுத்துக்கலாங்க. அதே நேரம் ஏக்நாத் ஷிண்டே அவர்களோட சிவசேனா கட்சியும் இதை பெருசாக எடுத்துக்கல. 2 பேரும் தோல்வி குறித்த காரணங்களை பொது வெளியில் பேசிட்டு இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் இந்த செய்தி வந்திருக்கு. இதனால மகாராஷ்டிரா அரசியல்
களத்தில் அந்த கூட்டணிக்குள்ளே சில சலசலப்பு இருக்குது. அடுத்த வருஷம் இந்த வருஷம் லாஸ்ட்டில் சட்டசபை தேர்தல் நடக்குது, ஏக்நாத் ஷிண்டே பிஜேபிக்கு நான் யாருன்னு காம்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இணையமைச்சர் பதவி கொடுத்ததே ஏக்நாத் ஷிண்டே தரப்பு ஏற்றுக்கிட்டு தங்களோட அமைச்சரவையில் பங்கேற்றுட்டாங்க. அஜித் பவர் மட்டும்தான் முரண்டு பிடிக்கிறார் தவிர ஏக்நாத் ஷிண்டேனால இந்த பிஜேபி கூட்டணிக்கு எதுவும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு அது நடக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அது நடக்க ஆசையை தாண்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. ஸோ இந்த செய்தி நமக்கு இதுதான் தெளிவுபடுத்துது. இந்த செய்தியில் இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அடுத்த ஒரு பொலிட்டிக்கலான ஒரு செய்தி எடுத்து வந்தால் அந்த செய்தியை பற்றி நம்ம சில விஷயங்களை பேசலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.